இதுவும் ஸ்மார்ட் ஃபோன் தாங்க. அட்டாம்பர் கம்பெனியில் இது ஒரு மாடலு. நிறையா மாடல்ஸ் இருக்குது. அதில் இது ஒரு மாடலு. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அதில் எல்இடியோடு வந்துடும். என்ன ஸ்பீடு எல்லாமே. வாங்க 1 by 1 ஃபிட்டிங் வீடியோ எல்லாமே பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மேலே பைபாஸ் ரெகுலேட்டர் ஃபார் ஆப்டிமம் பர்ஃபார்மன்ஸ்னு போட்டிருப்பாங்க. நம்ம ரெகுலேட்டர் இதுக்கு வைக்க தேவையில்லை. ரெகுலேட்டர் இருந்துச்சுன்னா டேரெக்ட் பண்ணி விட்ருங்க. எலக்ட்ரிஷியன்ஸை சொல்லி அவங்களே பண்ணிடுவாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு இருக்குது. இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாம்பர்கோட ஸ்டூடியோ ப்ளஸ் மாடலு. இதுக்கு 1+1 2 இயர் வாரண்டி வருது. இதில் வாரண்டி கார்டு வந்துடும். பார்த்திங்கன்னா நமக்கு அதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸோட அந்த ராடு, இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு, நம்ம ஃபேனுக்கு போடுற ராடு வந்துடும். அதோட பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஃபேனில் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இதுக்கு நார்மல் ஃபேன் மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு அந்த ஃபேன் ராடை கவர் பண்ணுற மாதிரி ஒரு கப்பு வந்துடும். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நமக்கு யாரும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் அப்படியே உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபேனோட அந்த எக்ஸ்ட்ரா அந்த ரிமோட்டு, அதுக்கான பேட்ரியும் அதிலே வந்துடும். ரிமோட்டு அதிலே கொடுத்துருவாங்க. இது ரிமோட் வேரியண்ட்டு. மற்றபடி ஒய்ஃபை இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. ரிமோட்டில் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் பேட்ரியும் நமக்கு அதிலே வந்துடும். அதிலே உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஃபேனோட ஃபேன் பாக்ஸில் போடக்கூடிய புஷ்ஷும் வந்துடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபேனோட ஹெட்டு மெயினானது மோட்ரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேனோட லீஃபு இது மட்டும் இருக்குது. நம்ம அடுத்ததாக ஃபேனை ஃபிட்டிங்ஸுக்கு பார்த்துக்கலாம். அதில் லீஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஒயிட் கலரு. அடுத்து ஹெட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே நம்ம நார்மலாக குட்டியுண்டாக இருக்கும். பார்க்குறக்கு சுத்த வெயிட்டு கம்மியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஹெட்டை வெளியே எடுத்தாச்சு. ஸ்க்ராட்ச் ஆகாமல் கீழே ஃபஸ்ட்டு ஏதாச்சும் பண்ணிக்கோங்க. அதில் வந்திருக்க அந்த ஸ்பாஞ்சே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஃபேனை ஃபிட் பண்ணி ஃபைனல் கொடுக்குற வரைக்கும் அதில் உள்ள ஸ்டிக்கர்ஸ் எதையும் எடுத்துட வேணாம். கடைசி ஃபைனலாக தான் ஸ்டிக்கர்ஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபால் சீலிங் இவங்கெல்லாம் பெயிண்டிங்லாம் பண்ணாங்கன்னா அந்த பெயிண்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த தூசியெல்லாம் ரொம்ப இதுக்காகக்காண்டி நம்ம கையில் உள்ள அழுக்கு ஸ்க்ராட்ச் ஈஸியாகும். அது ஒயிட் கலர் வர எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் எடுத்தால் போதும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லீஃபும் அதே மாதிரி லீஃபையும் ஒவ்வொரு லீஃபையும் தனியாக ஃபிட் பண்ணும்போது மட்டும் கவரை ரிமூவ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒட்டுக்க வச்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ஃபேனில் உள்ள அந்த ப்ரௌன் கலர் ஷீட், அந்த லைட் ஆரஞ்சு கலரில் இருக்க ஷீட்டை எடுத்துட வேணாம். அது அப்படியே இருக்கணும். ஃபேனுக்கு ஒரு கிரிப்பு நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி அதை யாரும் எடுத்துட வேணாம். அதை ஃபேன் லீஃப் மேலேயும் போட்டுற வேணாம். இது அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லது. நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டோன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லீஃப் வச்சு மாட்டிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க. போய் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். நிறையா எலக்ட்ரிக்கல் லேட்டஸ்டான வீடியோக்கெலாம் போட்டுட்ருக்கோம். ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணும்போது பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ஸ்க்ரூ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூலாம் கொடுக்க மாட்டாங்க. அதே ஸ்க்ரூ தான். அதில் உள்ள வாஷர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு வாஷரை போட்டு எப்போவும் சொல்கிற மாதிரி ஸ்க்ரூவை பாதி டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்க்ரூவை போட்டு அடுத்து பாதியை டைட் பண்ணிக்கோங்க. ஒட்டுக்க ஒரு ஸ்க்ரூ ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்க்ரூ ஈஸியாக ஸ்க்ரூ டைட் பண்ண முடியாது. நீங்கள் அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணிங்கன்னா கிராஸ் த்ரெட் ஆயிரும், ஸ்க்ரூ இதுவாயிரும், ஃபேனே வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு ஆஃப் த்ரெட்டில் போட்டு லைட்டாக ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அப்புறமாக்கி பண்ணிக்கோங்க. இந்த ஃபேனுக்கும் கெப்பாசிட்டி கிடையாது. எல்லாமே டிசி ஃபேனு. உள்ள எல்லாம் டிசிஎஸ் மோட்டரு போர்டு இருக்கும். அதுலேயே ரன் ஆகக்கூடியது. அதனால் இதுக்கு எதுக்குமே கெப்பாசிட்டர் கிடையாது. டேரெக்டாக ஏசி சப்ளை கொடுத்தீங்கன்னா உள்ளே சர்க்யூட் போர்டில் எல்லாம் சேஞ்ச் ஆகி டிசி சப்ளையாக மாறி மோட்டர் ரன் ஆரம்பிச்சிடும். இது ரிமோட் வேரியண்ட்டு. கூகுள் அசிஸ்டண்ட்டு எந்த ஒய்ஃபை கனெக்ஷன்லேயும் ரன் ஆகாது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கீழே ஒரு எல்இடி ஸ்டிப்பு மட்டும் இருக்கும். ரோலிங் ரவுண்டு 5 எல்இடி இருக்கும். 5 ஸ்பீடு ஃபேனு. ஒரு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு லைட்டையும் எரியும். அது நம்ம எல்இடி வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கிற வசதியும் இதில் இருக்குது. சிங்கிள் ஸ்பீடு வச்சிங்கன்னா ஒரு லைட்டும், செகண்ட் ஸ்பீடு வச்சிங்கன்னா செகண்ட் லைட்டும் எரியும். அந்த லைட்டையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வேணுங்கிற நேரத்தில் எத்தனை ஸ்பீடில் ஓடுதுங்கிற பார்க்குறக்காண்டி அந்த எல்இடி சிம்பிள் கொடுத்துருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை ஸ்பீடில் ஓடிட்டுருக்குங்கிறத அதிலே காமிச்சிக்கும். இப்போ 2 லீஃபை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3 லீஃபு. எதுக்கு நம்ம அந்த கீழே உள்ள ஸ்பாஞ்சை போடுறோம்னா
ஃபேனை நம்ம நவுத்தி ஸ்க்ரூ பண்ணும்போது கீழே ஸ்க்ராட்ச் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகும். அதனால் அந்த கீழே உள்ள ஸ்பாஞ்சை மட்டும் யூஸ் பண்ணிடாமல் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபேன்லேயும் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இல்லைனா கார்ட்போர்டு அட்டையிலையும் அது மாதிரி வரும். அதனால் அதை மட்டும் யூஸ் பண்ணிடாமல் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 லீஃபையும் ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபால் சீலிங்கில் பண்ணுறனால ஏற்கனவே நம்ம ராடு போட்டு வச்சாச்சு. அதனால் இதுக்கு ஃபேன் ராடு தேவையில்லை. அடுத்து நம்ம இங்கே ராடில் அப்படியே எடுத்து ஃபிட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதோட ஃபிட் பண்ணுற வீடியோ, ஃபேன் ராடில் ஃபிட் பண்ணுற வீடியோ நம்மளால் எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா அடுத்து நான் ஃபேன் ராடில் தனியாக இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், ஃபால் சீலிங்கில் எப்படி ஃபேன் ராடில் ஃபிட் பண்ணுறதுன்னு. நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் நண்பா. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போயிருங்க. ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, ஆனால் நம்ம லாஸ்ட்டாக காமிச்சா நல்லது தானே. பாருங்கள் இப்படி தான் இருக்குது. லைக் பண்ணிட்டு போயிருங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.